இப்போ மார்க்கெட்டில் புதுசாக ட்ரெண்டிங்காக இறங்கியிருக்கிறது எக்ஸசைஸ் கோர்ஸ். ஒரு அக்கா வர்றாங்க, வீடியோ போடுறாங்க. பார்த்தீங்களா, என்னை மாதிரி இப்படி குத்த வச்சு உட்காரணுமா, எனக்கு 60 வயசு ஆகிடுச்சு, இந்த மாதிரி சபலங்கால் போட்டு உட்காரணுமா, இப்படி ஹெல்த்தியாக இருக்கணுமா, வாங்க எங்கள் கோர்ஸில் சேருங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் கோர்ஸ் நடத்துகிறாங்க. ஆன்லைனில் கோர்ஸ் நடத்திட்டு அந்த அக்கா போயிடுறாங்க. ஆன்லைனில் சேர்ந்தவங்களாம் இங்கே அடிபட்டு ஆஸ்பத்திரிக்கு வர்றது அந்த அக்காவுக்கு தெரியாது இல்லையா? அதை பற்றி தான் இந்த வீடியோ. இப்போது எலெக்டிவ் க்ரைட்டீரியா, செலக்டிவ் க்ரைட்டீரியான்னு மெடிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் தீசிஸ் பண்ணுறதுலையோ அல்லது ப்ராஜெக்டில் பேசுகிறப்போ ஃபைனலாக வந்து யாரை செலக்ட் பண்ணணும், யாரை செலக்ட் பண்ணக்கூடாது, ஹூ ஆர் இண்டிகேட்டட், ஹூ ஆர் கான்ட்ரா இண்டிகேட்டட் அப்படின்னா ஒரு பேஷண்ட் எடுக்கிறப்போ அவ்வளோ டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இது கண்டிப்பாக எல்லா டாக்டர்ஸ்க்கும் தெரியும். இப்போ நீங்கள் ஏன் டாக்டரை போய் நேராக பார்க்குறீங்க அப்படின்னா, டாக்டர் வந்து உங்களை அனலைஸ் பண்ணி, எக்ஸாமின் பண்ணி, பிளட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி, ஒரு ரேடியாலஜி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி, அப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு இதுதான் பிரச்சனைன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி மெடிசன் கொடுக்குறப்பவே உங்களுக்கு டெஸ்ட் டோஸ் பார்த்து தான் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த எக்ஸசைஸ் ப்ரிஸ்கிரிப்ஷனை மட்டும் கடன்னு யார் எவருனே தெரியாமல் கண்ணா பின்னான்னு செய்கிறீங்க. வீடியோ பார்க்குறீங்க, ஓகே வாங்க சேருங்கன்னொடனே திடீர்னு நான் உள்ளே போய் பார்த்தேன் அந்த வீடியோவில் என்ன தான் பண்ணுறாங்கன்னு. எதுவுமே பண்ண வேணாம், 10 ரூபா கட்டுங்க, 99 ரூபா கட்டுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. போய் சேர்ந்ததும் நான் உங்களுக்கு 1 மந்த் கோர்ஸில் சேர்த்துக்கிறேன், ஆர்டெக் சேர்த்துக்கிறேன், 10,000 ரூபா போடுங்க, 5,000 ரூபா போடுங்க, டப்புன்னு போய் சேர்ந்துடுறீங்க. சேருங்க, சந்தோஷம், எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும், அதுக்கு தான் எல்லோரும் போராடிட்டு இருக்கோம். எவ்வளோ தான் சேர்த்து வச்சாலும் சம்பாதிச்சாலும் உடம்பு ஹெல்த்தியாக இருக்கணும் இல்லையா? உங்கள் எண்ணத்தை நான் பாராட்டுறேன். ஆனால் எங்கே நீங்கள் லேக் அடிக்கிறீங்கன்னா, அவங்க 10 எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்கன்னா 10ம் உங்களுக்கு உகந்ததா? ஒரு மாத்திரை சாப்பிட்றப்ப எவ்வளோ தடவை கூகுளில் போய் செக் பண்ணுறீங்க. 10 எக்ஸசைஸ் சொன்னோன்னே கண்ணை மூடிட்டு செய்கிறீங்களே, அதை நீங்கள் செய்யலாமா? ப்ரீவியஸாக எல்எஸ்சிஎஸ் பண்ண லேடி ஒரு அம்மா, அவங்களுக்கு இது சேருமா? சரியா? ஒரு ப்ரீதிங் டெக்னிக் கடன்னு அவங்க சொன்னவனே பண்ணுறீங்க, கப்புன்னு எங்கேயாவது பிடிச்சிக்குது. ஸோ டைரெக்டாக ப்ரொஃபஷனலாக சந்திக்கிறதும், அதாவது யூடியூப்பில் பார்த்து பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இன்ஃபேக்ட் இன்றைக்கி உள்ள பிரச்சனையில் ஜிம்முக்கு போய் பிரச்சனையாகி வர்றாங்கங்க. பிகாஸ் தே டோன்ட் நோ அபவுட் ஹர் மெடிக்கல் இஷ்யூ, தே டோன்ட் நோ அபவுட் ஹிஸ் மெடிக்கல் கண்டிஷன். இப்போ பிரச்சனை அதுதான். அவங்களுக்கு ப்ரீவியஸாக உடல் ரீதியாக ஒரு உபாதை இருக்கும்போது அதுக்கு மேலே லோட் பண்ணுறப்போ சிக்கல் வரும். எப்படி ஒரு ஆஸ்துமா வீசிங் இருக்கவங்களுக்கு திடீர்னு ரோட் சைடில் போகிறப்போ ஒரு புகை அடிக்கிறனா கப்புன்னு இரிட்டேட் ஆகி சோக்காகி விழுந்துடுறாங்களோ, அதே மாதிரி உடல் ரீதியாக ஒரு தசை ரொம்ப பலமாகவும் இருக்கலாம், ரொம்ப பலகீனமாக இருக்கலாம். எது என்ன ஆகும்னு இங்கே யாருக்கும் தெரியாது. குருட்டுத்தனமாக எக்ஸசைஸ் பின்னாடி போய் உழுற உங்களுக்கு இது ஒரு விழிப்புணர்ச்சி வீடியோவாக வச்சுக்கோங்க. மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.